இன்றைய நமது சுபீஸ் ரெசிபியில் சுவையான இட்டாலியன் ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்வது எப்படி என்பதை பார்ப்போம். வாங்க வீடியோ உள்ளே போகலாம். பாஸ்தா செய்யறதுக்கு நான் இந்த சைஸ்ல உள்ள பாஸ்தா எடுத்திருக்கேன். ஒரு பான் வச்சு அதுல 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அதுல பாஸ்தாவிற்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கப் பாஸ்தா சேர்த்துக்கிறேன். பாஸ்தாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒன்னோட ஒன்னு ஒட்டாம இருக்கணும். அப்பப்ப ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. பாஸ்தா வெந்திருச்சான்னு பாக்குறதுக்கு ஒரு பிளேட்டுல ஒரு பாஸ்தா எடுத்து கட் பண்ணி பாக்குறேன். பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இப்ப ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு பாஸ்தாவை ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் அதுல 2 ஸ்பூன் கார்லிக் பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். கார்லிக் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கார்லிக் ஃப்ரீயானதும் அதுல ஸ்டீம் பண்ண ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன். இத அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டீம் பண்ண ஸ்வீட் கார்னுங்கறனால ரொம்ப குக் பண்ண தேவையில்லை. இப்ப அத ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இப்ப அதே பான்ல ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்ப அது கூடவே மைதா மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது இந்த பட்டர்ல நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்ப அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஃபுல் ஃபேட் மில்க் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு 1/2 கப் மில்க் சேர்த்திருக்கேன். இந்த பால்ல மைதா நல்லா கெட்டிப்படாம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதுல மீதி இருக்கிற பாலையும் சேர்த்துக்கலாம். கட்டிப்படாம மைதாவை நல்லா இது மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க.
மீதி இருக்க பாலை இதுல நம்ம சேர்த்துக்கலாம். இத நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப அடுப்ப ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு ஒயிட் சாஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏற்கனவே பன்ல ஃப்ரை பண்ணி வச்சிருந்த கார்லிக்கையும் ஸ்வீட் கார்னையும் சேர்த்துக்கலாம். பெப்பர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இட்டாலியன் சீசனிங் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடிக்கடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இப்ப நம்மளோட ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. சாஸ் இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும். இதுல பாயில் பண்ணி வச்சிருந்த ஒரு கப் பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அடுப்ப நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு கை ஃபுல்லா மொசருல்லா சீஸ் சேர்த்திருக்கேன். இதுல நீங்க எனி டைப் ஆஃப் சீஸ் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது பண்ணும்போது அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்ல இருக்கணும். அவ்வளவுதான், நம்மளோட சுவையான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இத ஒரு பிளேட்ல மாத்தி சர்வ் பண்ணிரலாம்.